ஹாய். ஃப்ரைடே மார்க்கெட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கம்மிங் வீக் எப்படி இருக்குன்னு மார்க்கெட் பார்க்கலாம். கோல்டு பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம எப்படி கோல்டு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் நல்லா வந்து ஃபுல் பையில் இருக்குது கோல்டு. ஸோ வீக்லிலையும் நல்லா இந்த ரேஞ்சை உடச்சிருக்கான். ஸோ நம்ம இந்த ரேஞ்சில் மேலே 34 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம 31, 32, 33 அந்த ரேஞ்சில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். லாஸ்ட் வீக்கு ஒரு 2-3 டைம்ஸ் எடுத்திருந்தோம். நல்லா ப்ராஃபிட் இருந்துச்சு. லாஸ்ட்டு ஃப்ரைடே மார்க்கெட்டு உங்களுக்கு மேபி எடுத்திருந்தால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். செல்லிங் ரேஞ்சு நான் உங்களுக்கு இந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தேன். 20 to 25 ரேஞ்சில் எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ எடுத்தப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா மார்க்கெட் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபாலோ ஆகிருந்தது. உங்களுக்கு பார்த்துருந்தா தெரியும். ஸோ எடுத்தப்போ நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிது. ஸோ வீக்லியில் நல்லா க்ளோஸ் மேலே வச்சுருக்க மார்க்கெட்டு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் கோல்டு அப்படின்னு பார்த்தோம்னா மண்டே மார்க்கெட் வந்து பார்த்துட்டு நம்ம எப்படின்னு அப்டேட் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் மேபி உங்களுக்கு ஐ திங்க் இந்த ரேஞ்சு நான் ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக பார்க்குறேன். எகெயின் மார்க்கெட் உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ரேஞ்ச் உங்களுக்கு. ஐ திங்க் இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 540 வந்து உங்களுக்கு சப்போர்ட். ஸோ எகெயின் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம் கம்மிங் வீக்கில். மேபி மண்டே மார்க்கெட் பார்த்து நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2540 சப்போர்ட்டு. ஸோ இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அங்கே ரேஞ்சில் வந்து நம்ம பையிங் ட்ரை பண்ணலாம். பார்க்கலாம் கம்மிங் வீக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கோல்டில் எந்த ஒரு அப்டேஷனும் பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. பார்க்கலாம். தேங்க்யூ.